இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா இந்த கல்யாண விஷயத்துல இன்னும் என் மேல கோவத்துல தான் இருக்காங்க. இப்போ இந்த சடங்க நடத்தியே தீரணுமா? ஏய், அதுக்கு தான் பாட்டி ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டாங்கல்ல, திரும்ப அதையே பேசினா எப்படி? அம்மா கொஞ்சம் நல்ல சமாதானம் ஆயிடுவாங்க. அத பத்தி எல்லாம் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு துர்கா, இப்படியே பேசிட்டு இருந்தா அப்புறம் உன் ஹஸ்பண்ட் தூங்கிட போறாரு. வா போலாம், வா. புடி. சந்திரா, நீ ஒரு தடவை பத்திரத்தை படிச்சு பாரு. இல்லக்கா, நீ படிச்சா சரிதான், அப்புறம் நான் ஏன் படிச்சுக்கிட்டு? பேனா இருக்கா? இந்தாங்க மேடம். மேடம் இந்தாங்க மேடம், இதுல வச்சு சைன் பண்ணுங்க மேடம். தேங்க்ஸ். என்ன பேனா எழுத மாட்டேங்குது? வேற பேனா இருக்கா? இல்ல மேடம். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே மேடம். என்ன சார் இது? ஒரு நல்ல பேனா கொண்டு வர மாட்டீங்களா? உங்களை நம்பி அத்தை இவ்வளவு பெரிய காரியம் பண்றாங்க. எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருக்க வேணா? சாரி மேடம். சாரி சொல்லிக்கிட்டு. பேனா எழுதுதாக்கா? எழுதுது. அக்கா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சைன் பண்ணிடு. சரிடி, போடுறேன். இரு. ஐயோ, கரெக்டா எல்லாரும் வந்துட்டாங்களே. அந்த டிரைவர் பையனுக்கு தெரிஞ்சதுன்னா கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துருவானே. அக்கா சீக்கிரம் போடுக்கா, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. போட்டுட்டு தான் இருக்கேன். அப்பாடா, அக்கா கையெழுத்து போட்டுட்டா. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்தாங்க, கையெழுத்து போட்டாச்சு, வச்சுக்கோங்க. அத்த, இப்போ வந்துட்டு போனாங்கல்ல, அவங்க யாரு? பத்திரத்தை நல்லா படிச்சு பார்த்து தானே கையெழுத்து போட்டீங்க? ஏன் மாப்பிள்ள அப்படி கேக்குறீங்க? இல்ல, உன்னை பின்ன தெரியாதுன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு இடத்த கொடுக்க சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதான் கேட்டேன். இல்ல மாப்பிள்ள, அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க பேச்சும் ரொம்ப நேர்மையா தான் இருந்துச்சு. பெண்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை செய்யறாங்க. அதனாலதான் நம்பி சைன் பண்ணேன். அதெல்லாம் சரிதாம்மா.
இருந்தாலும் எங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணிருக்கலாமே. அத்தை, உங்ககிட்ட இன்னொரு விஷயமா கேட்கணும். என்ன மாப்பிள்ள சொல்லுங்க. நம்ம ஊர்ல அப்பா அம்மா இல்லாம சில பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருக்காங்க. அவங்கள வர வச்சு அவங்களுக்கு பச்சளை மருந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது இந்த ஊர்ல இருக்கிற பழக்க வழக்கம் தான் சொன்னாங்க. ஆமா மாப்பிள்ள, அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது உண்மைதான். சரிங்க அத்தா, உங்களுக்கு இதுல ஒன்றும் ஆட்சி பண்ண இல்லையே. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க நல்ல காரியம் தானே பண்ணிருக்கீங்க. நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? அவங்கள நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க. என் கையால அவங்களுக்கு பச்சளை மருந்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்றேன். ஐயா, அத்தை இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ரோகிணி. நீங்க ஏன் மாப்பிள்ள இவ்ளோ சந்தோஷப்படுறீங்க? இல்லத்த, நீங்க ஊர் தலைவரானதுக்கு அப்புறமா நல்ல காரியம் ஒண்ணு பண்ண போறீங்களா? அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். இல்ல ரோகிணி? இந்த விஷயத்துல அவனால நம்மள ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அந்த சாமுண்டீஸ்வரி இடம் தர சம்மதிச்சுதான் கையெழுத்து போட்டிருக்கா. சித்தி, மேஜிக் பேனா வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, எழுத்தெல்லாம் அழிஞ்சிருச்சு. இதுதானடா அவனை நாம எதிர்பார்த்தது. இப்ப பாரு, அந்த சாமுண்டீஸ்வரியோட கையெழுத்த தவிர பத்திரத்துல எதுவுமே இல்ல. சொல்லுங்க மேடம். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி கிராமத்தில் வசிக்கும் சாமுண்டீஸ்வரியாகிய நான், அதே கிராமத்தில் வசிக்கும் சிவனாண்டி, தந்தையார் பெயர் மணியன் என்பவருக்கு சர்வே எண் 78 1A என்ற எண்ணில் உள்ள எனது இடத்தை சுய நினைவோடு எழுதி கொடுக்கிறேன். மேலும்